ஹாய், வணக்கம். ஸோ ஜிஎல்பி-1 அனலாகுங்கிறது என்னன்னா, அந்த ஜிஎல்பி-1 இன்க்ரெட்டின் ஹார்மோனை மிமிக் பண்ற மருந்துகள் இது. ஸோ நீங்க நார்மலா உங்களுக்கு தெரியணும்னா, எக்ஸனடைடு, பயாட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிராக்ளூட்டைடு, செமாக்ளூட்டைடு, ஒசாம்பிக் உங்களுக்கு தெரியும். செமாக்ளூட்டைடு இன்ஜெக்ஷன் ஃபார்ம் ஒசாம்பிக், அதே மாதிரி டிசாபடைடு, இது வந்து மாஞ்சாரோ. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமனாக நீங்கள் கேள்விப்பட்ட பேராக இருக்கும். ஸோ இந்த ட்ரக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரக்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உணவு சாப்பிடும் போது இந்த இந்த ஹார்மோன் ஆக்ட் பண்ண வேண்டிய இன்க்ரெட்டின் ஹார்மோன் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இந்த மருந்து போய் என்ன பண்ணும்னா, அது கணையத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணுது. அதில் பீட்டா செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினை அதிகமாக சுரக்க வைக்கிறதும், ஆல்ஃபா செல்ஸை சப்ரஸ் பண்ணி குளுக்கோகானை குறைக்க வைக்கிறதும். ஸோ இது ரெண்டோட எஃபெக்ட் என்னன்னா, நெட்டா குளுக்கோஸ் லெவல் குறையுது, குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் குறையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்ல போயிட்டு அது கேஸ்ட்ரிக் எம்டிங்க ஸ்லோ பண்ணுது. அப்படின்னா வயிறுலேருந்து குடலுக்கு உணவு ரிலீஸ் ஆகிற ஸ்பீடை குறைக்குது. அப்போ உணவு டைஜஷன் ஸ்லோ ஆகிறனால குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் சாப்பிட்டோன்னா சுகர் டக்குன்னு ஏறுது இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணுது. இப்போ லிவரில் என்ன பண்ணுதுன்னா, ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா அது கணையத்துலேருந்து குளுக்கோகானை ரிலீஸ் பண்ண விடல. அப்போ லிவர்லேருந்து அனாவசியமாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிறத தடுக்குது. பிரெயினில் என்ன பண்ணுதுன்னா, ஆப்படைட் சென்டர் சப்ரஸ் பண்ணுது. ஸோ பசி குறையும், சட்டைட்டி எப்பயுமே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, எனக்கு போதும் சாப்பிட்டு ஃபுல்லானா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலே நமக்கு கொடுக்கும். அதே போல் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பிபி குறைக்கிறது, கொலஸ்ட்ரால் குறைக்கிறது, இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் பண்ணுது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன்னால நமக்கு வர பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல கிளைசிமிக் கண்ட்ரோல், நல்லா சுகர் கண்ட்ரோல் ஆகுது, சுகர் ஸ்பைக்ஸ் வராமல் பார்த்துக்குது. ரெண்டாவது வெயிட் லாஸ் ஆகுது, 2 to 6 kgsக்கு மேலே வெயிட் லாஸ் இதில் கிடைக்கும். அதே போல் ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா, இட் அவாய்ட்ஸ் இந்த மேஸ் எஃபெக்ட்ஸ். மேஸ்னா மேஜர் அட்வர்ஸ் கார்டியாக் ஈவெண்ட்ஸ், ரொம்ப ஹார்ட்டுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்காம பார்த்துக்கிறது. கிட்னில பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரானிக் டயபெட்டிக் டிசீஸ்லாம் டெவலப் ஆகாம பார்த்துக்கும். லிவர்ல அந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ், ஃபேட்டி லிவரோட பாதிப்பெல்லாம் வராமல் பார்த்துக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாகவே இது வந்து நம்ம டோசேஜ் எப்படியோ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஒரே சேம் டே போடணும். டெய்லி டோசஸ்னாலும் சேம் டைம்ல நீங்கள் போடணும். அதே மாதிரி உணவுக்கு முன்னாடி பின்னாடிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. பட் ஓரல் ஃபார்ம் செமாக்ளூட்டைட் மட்டும் நீங்கள் 1 hour பிஃபோர் ஃபுட் போடுறது முக்கியமான விஷயம். இன்ஜெக்ஷனாக போடும்போது நீங்கள் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி சப்கியூட்டேனியஸாக ஆர்ம்ஸில், பட்டக்ஸில், தைஸில் அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மீதி ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸோட கலந்தே எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மீதி ட்ரக்ஸோட சேர்ந்து எடுக்கும் போது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி இதில் கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கிறனால பேஷண்ட்டுக்கு அது தெளிவாக புரிய வைக்கணும். இதில் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், அதுவும் லோ ஃபேட் டயட்டாக இருக்கணும். நீங்கள் ஃபேட் நிறையா எடுத்தீங்கன்னா அது டைஜஷன் ஆகாமல் உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரோ பேரசிஸ், இந்த வயிறு உபுசமாக இருக்க ஃபீலிங்லாம் ரொம்ப அதிகமாகும். ஸோ டயட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு யாருக்கெல்லாம் போடக்கூடாது, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோ, பர்சனல் ஹிஸ்ட்ரியோ, இந்த மெடலரி கார்சினோமா தைராய்டு இருக்கிறவங்க, தைராய்டில் கேன்சர் வகை ஒன்று. அதே போல் மல்டி எண்டோக்ரைன் நியோப்ளேஷியா, MEN2 சிண்ட்ரோம் சொல்லிட்டு இந்த வந்து கேன்சர் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணணும். அதே போல் ஏற்கனவே ரொம்ப கேஸ்ட்ரோபேரசிஸ்லாம், வயிறு உபுசம்லாம் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வயிறு வந்து பிளாட்டடாகவே எப்பயும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் அக்ரவேட் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு இது சூட் ஆகாது. ப்ரெக்னன்சியில் இன்னும் ஸ்டடீஸ் ரிலீஸ் ஆகாதனால அவங்களுக்கும் இது வந்து எஃபெக்ட் தராது. அதே மாதிரி சிவியர் ரீனல் இம்பேர்மெண்ட் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்குமே இந்த பிரச்சனை, இந்த மருந்து வந்து சூட் ஆகாது. ஸோ வந்து இப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப காமனாக கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாசியா, வாமிட்டிங், டயரியா, கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி வாந்தி வர மாதிரி, வாந்தி வர்றது, லூஸ் மோஷன், மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரலாம். இது வந்து 10 to 40% பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக்கு, இது வந்து ஃபெட்டிக்கு, ஹெட்ஏக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் காமன் சிம்டம் தான். அப்புறம் கால் பிளாடர் டிசீஸ், இந்த கால் பிளாடர் சிம்டம் வந்து கோலிலித்தியாசிஸ் இல்லை கோலிசிஸ்டைட்டிஸ், அதாவது கால் பிளாடர் இன்ஃபெக்ஷன் வரதோ இல்லை பித்தப்பை கல் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா திடீர்னு நம்ம டயட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால. இது ஆனால் கொஞ்சம் ரேர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாடைட்டிஸ், இது வந்து ரொம்ப ரேரு ஆனால் சீரியஸான கண்டிஷன், ஆனால் ரொம்ப ரேர் தான், ரொம்ப காமன் கிடையாது.
அதே மாதிரி மெடுலரி கார்சினோமா தைராய்டு இந்த இதுவும் வந்து பாக்ஸ்ட் வார்னிங். இது வந்து ஹை ரிஸ்க்ல இருக்கிறது தான், ஆனால் ரொம்ப ரேர். ஸோ அதனால இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகலாம், இதை பற்றின முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது மெயினாக இந்த கிளிப்டின் குரூப் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த GLP-1 அனலாகும் DPP-4 இன்ஹிபிட்டார் இது ரெண்டுமே இந்த இன்க்ரெட்டின் எஃபெக்டை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற மெடிசன்ஸ். இந்த இன்க்ரெட்டின் எஃபெக்ட்ல வர இந்த DPP-4 இன்ஹிபிட்டார்லாம் நீங்க யூஸ் பண்ற எல்லா கிளிப்டின்ஸ், ஒவில்டாகிளிப்டின், சிட்டாகிளிப்டின், லினாகிளிப்டின் இதெல்லாம் வந்து ரெண்டுமே இந்த சேம் மெக்கானிசம்னால இந்த மருந்து எடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் இதை மீதி எல்லா ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட், சல்ஃபனிலூரியா, SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ், மெட்ஃபார்மின், இன்சுலின் எல்லாத்துக்கூடையுமே நீங்க காம்பினேஷனா யூஸ் பண்ணலாம். உங்க டாக்டர் எப்படி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, யாருக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல், வெயிட் லாஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸ், யாருக்கு வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் இருக்கோ அதிகமா அவங்களுக்கு இது நல்லா பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் இருக்கணும். இனிஷியலாக இந்த கேஸ்ட்ரோன்ட்ரெஸ்டரல் சிம்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால அது வந்து பேஷண்ட் அது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் அதில் காமன். ஸோ நான் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்த பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதே போல் இந்த மெடிசன் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ GLP-1 அனலாக் உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைசிமிக் கண்ட்ரோலுக்கு, வெயிட் லாஸ்க்கு, அதே போல் கிட்னி பாதுகாக்கிறதுக்கு, டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வராமல் இருக்க, ஃபேட்டி லிவர் வராமல் இருக்க, உங்கள் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண எல்லாத்துக்குமே அது பெனிஃபிட் பண்ணுது. இதோட HbA1c ரிடக்ஷன் 1 to 1.5% டெஃபினட்டாக கிடைக்கும். வெயிட் லாஸ் அதாவது நீங்கள் ப்ராப்பராக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட எடுக்கும்போது இந்த மெடிசன்னால உங்களுக்கு HbA1c ரிடக்ஷன் 1 to 1.5% கிடைக்கும். வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2 to 6 kgs இல்லை அதுக்கு மேலே கூட உங்களுக்கு கிடைக்கலாம். லிபிட் ப்ரொஃபைல் பெனிஃபிட், கிட்னி ப்ரொடெக்ஷன் அதுவும் ப்ரூவ் ஆயிருக்கு. கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆகிறது இதுவும் ரொம்ப காமனாக கிடைச்சிருக்கு. லிவர் ப்ரொடெக்ஷனும் ப்ரூவ்டு ரிசல்ட்.